இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான தேங்காய் எண்ணெயில் பொரிச்ச சில்லி சிக்கன் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். என்னடா கலர் கம்மியாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. இதில் நான் எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் ஆட் பண்ண கிடையாது. வெறும் மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ நான் மசாலா ஃபஸ்ட்டு கலக்கிக்கலாம். அதுக்காக ஒரு பவுல் எடுத்து அதில் இந்த ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு இதே ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். ஸோ அரிசி மாவு பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்பினஸ்க்காக அரிசி மாவு யூஸ் பண்ணுறோம். கார்ன்ஃப்ளவர் இந்த மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா கோட் ஆகிறதுக்காக நம்ம கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஒரு ஸ்பூன் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரே ஒரு முட்டை எடுத்திருக்கேன், அதையும் அதோடு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் யூஸ் பண்ணிப்போம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர். இதை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நல்லா நம்ம எந்த அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஒரு ஹாஃப் லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நமக்கு தண்ணி பத்தலைனா மட்டும் ஊற்றிக்கணும், நிறைய ஊற்றிடக்கூடாது. ஃபஸ்ட்டு அதுலேயே நம்ம முட்டை, லெமன் இதெல்லாம் போட்டிருக்கனால அதுவே தண்ணி நல்லாவே இருக்கும். ஸோ வேணும்னா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே ஒரு 800 கிராம் அளவுக்கு நான் சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் இந்த மசாலாவை ஊற்றி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். ஸோ இந்தளவுக்கு இருந்தாலே கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கெட்டியமாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு மேலே தண்ணியாக மட்டும் இருந்துடாமல் பார்த்துக்கோங்க. நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இந்த மசாலா சிக்கனுக்குள்ளெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா நம்ம பெரட்டி விட்டுட்டு இது ஒரு 1 hour அளவுக்கு நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் அப்படியே இருக்கட்டும், இல்லை வெளியிலேயே இருந்தாலும் ஓகே. இப்போ தேங்காய் எண்ணெயே நான் இங்கே அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் எண்ணெய் காஞ்சது நம்ம ஒவ்வொன்றா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம பொரிச்சுக்கலாம். நல்லா இந்த தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது நல்லாயிருக்கும். அதனோட ஸ்மெல் தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம எண்ணெயில் எது போடுறதா இருந்தாலுமே கொஞ்சம் கீழே இருந்து போடணும். ரொம்ப மேலேருந்து போட்டோம்னா எண்ணெய் தெரிச்சிரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து போடுங்க. இப்போ போட்டாச்சு. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். உடனே நம்ம திருப்பணும் அப்படின்னா அந்த மசாலா எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஒரு சைடு நல்லா செவந்துருச்சு. அதனால் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த சைடு திருப்பி விட்டுட்டு அதுவும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான தேங்காய் எண்ணெயில் பொரிச்ச சில்லி சிக்கன் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நார்மல் ஆயிலில் செய்கிறத விட தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது அந்த தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல்லோட செம்மையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.